இன்ஸ்டாகிராம்ல நான் ரெகுலரா வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். ஆனா ஃபாலோவர்ஸ் வந்து நமக்கு ஏறவே மாட்டேது. வியூஸ்மே வந்து 100 வியூஸ் 150 வியூஸ் தான் போகுது. ஆனா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்த ஒரு வீடியோ எடுத்து போடுறான். ஆனா வந்து ஆயிரக்கணக்கில் வந்து வியூஸ் போகுது. அவனுக்கு மட்டும் எப்படி அவ்வளவு வியூஸ் போகுது, எனக்கு வந்து போக மாட்டேது. இதுதான் வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை. இன்னைக்கு இந்த வீடியோல எப்படி இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸ் வந்து கெயின் பண்றது, அதுவும் ஆர்கானிக்கா எப்படி கெயின் பண்றது, நீங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன, அது எப்படி வந்து நம்ம சரி பண்றது அப்படிங்கறத டீடைலா வந்து பார்க்க போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் விஜய். நம்ம சேனல்ல மணி மேக் பண்ணக்கூடிய நிறைய விதமான விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடான விஷயங்களை பத்தி நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டிங் இருக்கு அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் மட்டுமே பண்ணாம கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போகக்கூடிய எல்லா விதமான வீடியோஸும் உங்க நோட்டிபிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். இந்த 2026ல எப்படி இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல நீங்க இன்க்ரீஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்க பண்ணணும். அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஆப்டிமைசேஷன் சொல்லுவோம். ஆப்டிமைசேஷனா அப்படின்னா என்ன பிரதர் அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்குமே SEO சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. இது கூகுள், யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் பாத்தீங்க அப்படின்னா இது ஒர்க் ஆகும், இன்க்ளூடிங் வெப்சைட்டுக்குமே கூட. இந்த SEO-வை நம்ம எப்படி ப்ராப்பரா இன்ஸ்டாகிராம்ல செட் பண்றது? முதல் விஷயம், நீங்க வைக்கக்கூடிய நேம் இருக்கு பாருங்க. இந்த நேம்ல ஒரு கீவேர்டு வந்து வைக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்னையவே எடுத்துக்குவோம். இப்போ நான் ஒரு சேனல் வந்து கிரியேட் பண்ண போறேன், ஒரு பேஜ் வந்து கிரியேட் பண்ண போறேன். அப்போ என்னோட நேமுக்கு பக்கத்துல நான் என்ன ரிலேட்டடா ஒரு பேஜ் கிரியேட் பண்ணணும், அதுக்கான கீவேர்டு வந்து வைக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு மணி மேப் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ வந்து போட போறேன், அந்த நிச்சயம் தான் வந்து நான் பேஜ் ரன் பண்றேன் அப்படின்னா விஜய் பக்கத்துல பாத்தீங்கன்னா மணி மேக்கிங் டிப்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கீவேர்டு வந்து வைக்க போறேன். இதுக்கு பேர் பாத்தீங்க அப்படின்னா SEO சொல்லுவாங்க. யாராவது மணி மேக்கிங் டிப்ஸ் சர்ச் பண்ணும்போது என்னோட பேஜ் வந்து ஃபர்ஸ்டா வரும். இதுதான் வந்து மெயின் கான்செப்ட். ரெண்டாவது பாயிண்ட் பயோ. இந்த பயோவை நம்ம எப்படி வந்து வீடியோஸ் வந்து போட போறோம், நான் யாரு அப்படிங்கறத அந்த பயோ பார்த்து தெரிஞ்சு போயிடும். என்ன ரீசன் அப்படின்னா, புதுசா வரக்கூடிய மக்கள் நம்மளோட பேஜை பார்ப்பாங்க. சோ நாம என்ன பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த பயோவை நிறைய பேர் வந்து ஆப்டிமைஸே பண்ண மாட்டாங்க. எனக்கு என்னன்னு ஒரு ஹேஷ்டாக்கோ இல்ல அப்படின்னா இன்னொரு ஐடியா வந்து அதை டேக் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படி பண்றதுனால வந்து ஒரு பேஜும் கிடையாது. ப்ராப்பரான ஒரு பயோ வந்து நீங்க செட் பண்ணாதான் அது பார்க்கக்கூடிய மக்களுக்கு ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கும். தேர்ட் பாயிண்ட், லேண்டிங் பேஜ். இந்த லேண்டிங் பேஜ்னா என்ன, உங்களோட பயோல பாத்தீங்கன்னா வெப்சைட் அப்படின்னா ஏதாவது ஒரு URL வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும், லிங்க் மாதிரி இருக்கும். சோ அப்படி அந்த லிங்க் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லேண்டிங் பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் என்னோட வியூவர்ஸை நான் வந்து என்னோட டெலிகிராமுக்கு நான் கொண்டு வரணும் அப்படின்னா என்னோட டெலிகிராமோட லிங்க் அங்க பேஸ்ட் பண்ணலாம். இல்ல என்னோட வியூவர்ஸை என்னோட வெப்சைட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து அங்க பேஸ்ட் பண்ணலாம். இதனால என்ன பிரயோஜனம், பார்க்கிறவங்க வராங்க, இதுக்கு ஃபாலோவர்ஸ்க்கு என்ன இருக்கு அப்படின்னா கண்டிப்பாவே ஒரு கனெக்ட் இருக்கு. நீங்க அப்படி ஒரு சூப்பரான ஒரு லிங்க் அங்க ப்ரொவைட் பண்றீங்க, நிறைய பேர் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு வராங்க அப்படின்னா உங்க மேல ஒரு பெரிய ட்ரஸ்ட் வந்து உருவாகும். அந்த ஒரு ட்ரஸ்ட் உங்களுக்கு ஃபாலோவர்ஸா வந்து கன்வெர்ட் ஆவாங்க. சோ இந்த ட்ரிக் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10,000 15,000 ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய எல்லா விதமான அக்கௌண்ட் எடுத்துக்கங்க, கண்டிப்பா லேண்டிங் பேஜ் இருக்கும். நீங்க என்ன லேண்டிங் பேஜ் செட் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான லேண்டிங் பேஜ் செட் பண்ணிக்கங்க. இந்த ப்ரொஃபைல் பிக்சர் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒண்ணு இல்லாத விஷயத்த ஒரு நேச்சுரல் ஒரு ப்ரூஃப் அப்படியே போட்டோ எடுத்து அப்படியே உள்ள வச்சிருப்பாங்க. அப்படி வந்து பண்றது வேஸ்ட். நீங்க எதை பத்தி நீங்க வீடியோ வந்து போட போறீங்களோ உங்களோட பிராண்ட் என்னவோ அதைத்தான் வந்து நீங்க வந்து டிபியா வந்து வைக்கணும். எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து வீடியோ பேசுறேன், என்னோட ஃபேஸ் தான் பிராண்ட் அப்படின்னா என்னோட ஃபேஸ் தான் வந்து நான் டிபியா வச்சிருக்கணும். இல்ல நான் ஒரு பிசினஸ் ரன் பண்றேன், அதுக்கு ஒரு பிராண்ட் வந்து லோகோ ஒன்று இருக்கு அப்படின்னா அந்த லோகோவை தான் வந்து நீங்க ப்ரொஃபைல் வைக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கான பிராண்ட் என்ன அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி நீங்க அதை லோகோவா ப்ரொஃபைல்ல நீங்க வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு விசிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். உங்களை ட்ரஸ்ட் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ் உங்க நிறையவே ஃபாலோ பண்ணுவாங்க. அஞ்சாவது முக்கியமான பாயிண்ட், ஒரு நிச்சில தான் நீங்க வந்து டிராவல் பண்ணணும். இப்போ நான் வந்து மணி மேக் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ போறேன் அப்படின்னா இந்த நிச்சில மட்டும் தான் நான் வந்து டிராவல் பண்ணணும். இல்ல சினிமா பத்தி ஏதாவது அப்டேட் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த நிச்சில தான் வந்து நீங்க டிராவல் பண்ணணும். இதை தாண்டி நீங்க வந்து கொலாப்ஸ் பண்ணி போட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான வியூவர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கம்மியாவாங்க, ஃபாலோவர்ஸ்மே பாத்தீங்கன்னா கம்மியாவாங்க. நிறைய பேர் அன்ஃபாலோ பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போ நீங்க அடிக்கடி ஒரு சினிமா வீடியோ பத்தி நீங்க போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு கட்டத்துல இப்ப IPL வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு. இந்த IPL இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு சொல்லி நீங்க உள்ள போடும்போது பார்க்கக்கூடிய ஃபாலோவர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கன்ஃபியூஷன் ஆவாங்க. இப்போ இது ஃபாலோ பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல அன்ஃபாலோ வந்து பண்ணிடுவாங்க. அந்த தவறு பண்ணாம ஒரு நிச் ஒரு கேட்டகரியில நீங்க கரெக்டா டிராவல் பண்ணா போதும், ஃபாலோவர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா கெயின் ஆவாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் பாத்தீங்க பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு பிராண்டிங்கா இல்ல ஒரு முக்கியமான ஒரு பிசினஸ் நீங்க வந்து கொண்டு போறீங்க அப்படின்னா அதுக்கான ஃபோக்கஸ் மட்டும் நீங்க பண்ணா போதும். தேவையில்லாம வியூஸ் எனக்கு வந்து போகல, அதனால வந்து நிறைய ட்ரெண்டிங்ல நான் வந்து ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவு
ட்ரெண்டிங்ல வந்து ட்ரை பண்ணாதீங்க. அது உங்களோட குவாலிட்டியை வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாயில் பண்ணிடும். இப்போ நான் என்டர்டைன்மெண்டா வீடியோ போட்டு இருக்கேன், நான் வந்து ட்ரெண்டிங் பார்க்க போலாமா அப்படின்னா தாராளமா போலாம். பட் நான் பிசினஸ் ரிலேட்டட் வீடியோ போட்டு இருக்கேன், நான் ட்ரெண்டிங் பார்க்க போலாமா அப்படின்னா கண்டிப்பா போக கூடாது. அது உங்க பிசினஸும் சரி உங்களோட பர்சனல் பிராண்டிங்குமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே கெடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த தவறு மட்டும் நீங்க கண்டிப்பா பண்ணிடாதீங்க. இது நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக், நீங்க கண்டிப்பா பண்ணிடாதீங்க. அடுத்து எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், இந்த பே பண்ணி ஃபாலோவர்ஸ் வந்து வாங்கலாமா? கண்டிப்பா வந்து அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. ஒன்ஸ் நீங்க பே பண்ணி அவங்க ஃபாலோவர்ஸ் வந்து நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து கன்சிஸ்டன்சி உங்க வீடியோவை பார்க்க மாட்டாங்க, லைக் பண்ண மாட்டாங்க, கமெண்ட் பண்ண மாட்டாங்க, ஷேர் பண்ண மாட்டாங்க. சோ இதனால உங்க வீடியோக்கான அட்டென்ஷன் பாத்தீங்கன்னா கம்மியாகும். அது வந்து வைரல் ஆகிறது ரொம்பவே ஸ்டாப் பண்ணிடும். சோ அப்படி பண்ணாம நீங்க ஆர்கானிக்கா மட்டும் நீங்க ஃபாலோவர்ஸ் வந்து கெயின் பண்ணாலே போதும். ஒன்ஸ் நீங்க பே பண்ணி நீங்க ஃபாலோவர்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா அவங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திரும்ப அன்ஃபாலோ பண்ணிடுவாங்க. அது உங்களோட பேஜுக்கு பாத்தீங்கன்னா பெரிய ஒரு ஆபத்தா வந்து முடிய வாய்ப்பு இருக்கு. அந்த தவறு மட்டும் நீங்க பண்ணாதீங்க. அதே மாதிரி வியூஸையும் வந்து பை பண்றது அந்த விஷயத்தையுமே நீங்க பண்ணாதீங்க. எல்லாமே ஆர்கானிக்கா வந்து பண்ணலாம். அப்போ ஒரு ஆட் ரன் பண்ணலாமா, ஒரு மெட்டா ரன் பண்ணலாமா, இல்ல வந்து ஒரு வீடியோ வந்து பூஸ்ட் பண்ணலாமா அப்படின்னா தாராளமா பண்ணலாம். ஆனா அடிக்கடி பூஸ்ட் பண்ணாம ஒரு வாரத்துல ஒரு தடவை, மாசத்துல 2 தடவை இதை மட்டும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாலே போதும். உங்களோட இன்ஸ்டாகிராம் நல்லாவே பாத்தீங்க அப்படின்னா க்ரோ ஆகும்.